ஏன்னா எனக்கு வீட்டு வாடகை கேட்டது, இந்த வீட்டு வாடகை இந்த நில வாடகைலாம் கேட்டு தாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் அங்கே யூரோப்பில் நான் ஒரு ரூம் வாடகை எடுத்ததே வந்து 22,000 26,000 பக்கம் தான் வரும். இங்கே இந்த காலி இடத்துக்கு 18,000 ரூபாங்க. அதுதாங்க நமக்கு ஒரு வேலை. இங்கே பார், கேமராவை பாரு கொஞ்ச நேரம். சதீஷ் சதீஷ் யோசிக்கவே தேவையில்லைங்க. அத்தார் இப்போ வரைக்கும் பெஸ்ட்டு சிட்டி மாரிட்டேனியாவில், பெஸ்ட்டு பீப்புள் மாரிட்டேனியாவில். ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து மாரிட்டேனியாவில் இருக்கோம். மொரோக்கோன்னு வருது. மாரிட்டேனியாவில் அத்தார்னு ஒரு இடத்துல இருக்கோங்க. நம்ம போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு லோக்கல் ஃபேமிலி கூட தங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த லோக்கல் ஃபேமிலி அவர் வந்து அவங்களோட ஒரு தோட்டம் இருக்குன்னாங்க, அதை போய் காமிக்கிறேன்னாரு. ஸோ அவங்க நம்ம அந்த தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போன வீடியோ பார்க்குறேன்னா பார்த்துட்டு வாங்க. நம்ம இவர் கூட தான் சிட்டி டூர் ஒன்று போயிட்டு வந்திருப்போம். வெளியில் அவர் தான் இந்த ஊரை அப்படியே சுற்றி காமிச்சார். இங்கே மக்கள் தொகைன்னு பார்த்தா வெறும் 25,000 பேர் தாங்க. இந்த ஊரை பற்றி நான் போன வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். வாங்க நம்ம அப்படியே போகிற வழியில் பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு என்ன பிளான்னு தெரிலங்க. சும்மா இவர் வந்து ஃபார்முக்கு போகலாம், அனிமல்ஸ் இருக்குன்னாரு. அங்கே என்ன அனிமல்ஸ் இருக்குது எதுவுமே தெரில. அவர் போய் காமிப்பார், நம்ம பார்த்துட்டு இவர் டெய்லி லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். லைஃப் ஆஃப் மாரிட்டேனியன் காய், அதான் டைட்டில் தம்ப்நெயில் அதை ஒன்று போடணும். அவர் இந்த டப்பா என்னையை தூக்கிட்டு வர சொன்னார். வாங்க போகலாம். தூக்கிட்டு அந்த ஃபார்ம் இங்கே தானா? நான் எதாவது ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினச்சேன். வீட்டு விட்டு எங்கடா வீடியோ ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிடும் போலையே. உள்ள ஆடு இருக்குது. ரெண்டு குட்டி ஆடு இருக்குது, ஆட்டுக்குட்டி. அவ்வளோதாங்க, கொஞ்சம் குட்டி தான். ஒரு 1 2 4 ஆடு இருக்குங்க, அவ்வளோதான். என்ன வேகமாக சாப்பிடுது. அந்த 2 ஆட்டுக்கு இல்லை போல், இந்த 2 ஆட்டுக்கு தான் சோறு. அதை உள்ளே முடிக்க விட்றாரு அவர். இந்த டப்பா கேட்குற மாதிரினா அவர் பாருங்க எப்படி தூக்கிட்டு வராருன்னு. இந்த ஆடு திங்க மாட்டேங்குது, பசி இல்லை போலங்க. பால் கறக்கிறாரா? அந்த கண்ணுக்குட்டி பால் குடிச்சிருந்தாங்க, அதை உட்காந்து அதை கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த மடியை. ஆட்டுப்பால். சாரி, சரி நம்ம வீடியோ எடுத்தால் அது எல்லாம் ஓடுது. நம்ம இங்கே தூரமாக நின்று எடுத்துக்கலாங்க. நமக்கு ஒரு வேலை தந்துருக்காங்க. இந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த பால் குடிக்காமல் இதை பிடிச்சிக்கோ பண்ணிருக்காரு. அதனால தான் நம்ம பிடிச்சிட்ருக்கோம். அவரும் காலை பிடிச்சிருக்காரு, நம்மளும் கழுத்தை பிடிச்சிருக்கோம். இதாங்க நமக்கு ஒரு வேலை. இங்கே பார், கேமராவை பாரு கொஞ்ச நேரம். இதாங்க இதுக்கு கொம்பு அப்படியே முளைக்குதுங்க இங்கே. என்ன கோ ஓகே. ஸோ அதாங்க இந்த இடம் வந்து இது இவரோடது இல்லையாம்மா. இது வந்து இவர் வாடகைக்கு வாங்கியிருக்காராம்மா. இவருக்கு வந்து இந்த வெளியில் ரோட்டில் ஆடு இதெல்லாம் தனியாக அந்த ஓனர்ஸ் வந்து விட்டுட்டு போயிடுறாங்களாம்மா. அது வந்து இவருக்கு பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குன்னு இந்த இடத்த வாடகைக்கு வாங்கி இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருந்த ஆடெல்லாம் இவர் பிடிச்சிட்டு வந்து இவர் சாப்பாடு போட்டு இவர் வளர்த்துறாராம்மா. இப்போ can you ask how much he pays rent here? Combien ça coûte pour les logements par ici, par mois? Combien ça coûte pour cette maison
Par mois? Ça, c'est 700. 700. 7,000. 7,000 ஊகியா. Parce que ça, c'est pas une maison, c'est court seulement. Parce ouais. que tout est. Oh, yeah, Oui. yeah. So it's like, because it's not a house, it's Uh-huh. in this area, and it's not built or developed, obviously. So it's not as expensive. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் 7,000 ஊகியா. Yeah, yeah. 7,000. 7,000 ஊகியானா ரொம்ப அதிகங்க. ஸோ அவங்க இங்கே வந்து 7,000 ஊகியான்னு சொன்னது வந்து பழைய கணக்குப்படிங்க, 2018 கணக்குப்படி. அந்த 2018லேருந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா 700 ஊகியா தாங்க. 700 ஊகியானா நம்ம ஊர் காசுக்கு வந்து 1474 ரூபா வருதுங்க. இந்த இடத்தோட வாடகை 1474 ரூபா. நான் சொன்ன அந்த வீடியோவில் சொன்னது வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது. அவர் வந்து அந்த பழைய கணக்கில் சொன்னார், நானும் அதே கணக்கில் கன்வர்ஷன் ரேட்டு போட்டனால தாங்க நான் வந்து அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். 15,000 ரூபா பக்கம் வருங்க நம்ம ஊருக்கு. இந்த காலி இடத்துக்கு வாடகை 15,000 ரூபாவா? Nettoyage, on le paye. அப்போ வீட்டுக்கெலாம் இந்த இடத்துல எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு தெரில. Personne pour nettoyer. 7,000 ஊகியானா அதிகங்க. And yeah. Chaque 2 or 3 mois. Oui, oui. And then every 2 or 3 months, he pays a person to come here and cleans it for 200. ஓகே. 7,000 for just this empty land. Then how much they pay for house? Et qu'est-ce que les prix moyens pour une maison à Ata? Le prix loyer ou. Les prix, like, you own it or No, you just rent it? like rents or something. Les louer. Louer, c'est selon la maison. Parfois, il y a des maisons à 5 000, à 6 000, et parfois à 10 000. Oui. Mais selon si c'est une maison comme ça, ça c'est pas encore terminé. Oui. Mais si c'est comme ça, c'est 7 000, 8 000. Oui. Oui. Les maisons comme ici en Banco, c'est 5 000, Ouais. ouais, So something 2 like 000. something like very not super developed Uh-huh. like this would be like 5 million, Fi- 5,000. 5,000, And okay. then something like that. The that's big a one? house, Mhm, yeah. That's more closer to 10. 10. Yeah. Okay. 1,000. But I think 10,000 is like normal for Yeah, that kind of thing. Yeah. அதாங்க அந்த மாதிரி பெரிய வீடாக இருந்தால் 10,000 ஆமாம்மா. இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் 8,000ங்கிறாங்க. இந்த 2,000னா ஒரு 5,000 ரூபா அந்த மாதிரி கணக்கு வரும்னு நினைக்கிறேங்க. பட் வீடு வாடகைலாம் ரொம்ப அதிகம் தான். நான் இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கல. இந்த ஊரில் இந்த ஆவரேஜ் மந்த்லி இன்கம்மே ரொம்ப கம்மி தான். ஹவு மச் இஸ் மந்த்லி இன்கம் ஹியர் லைக் ஃபார் Qu'est-ce que les moyens, les revenus moyens pour une personne qui habite ici à Ata? Les Les revenus moyens, Parfois, il y a des gens qui ne sont pas des référents, Ouais. qui ne travaillent pas. Ouais. Il y a des gens qui gagnent un peu, il y a des gens qui gagnent beaucoup, c'est le travail. il y a un moyen pour ceci, pour ceci. Pour nous, c'est pas des moyens. Alright. He says that there's not really like an average. It's more. It just kind of depends. Like there's people who don't work at all, so they don't make any money. There's people who make like a little bit, and then there's a limited few that make a lot. ஓகே. Just it's a normal hierarchy of capitalism. And many people have like own home or they're renting it. La plupart des personnes louent les maisons ou possèdent. Oui, les gens qui sont venus de l'extérieur d'Ata, c'est-à-dire les gens qui travaillent ici, louent les maisons. Ouais. Mais les habitants, ils ont leur propre maison. Oh, ouais. So the people who come here to work usually rent a place, but then the people who actually live here, They full own. time, own their home. ஓகே. அதாங்க இங்கே வெளியூர்லேருந்து வரீங்க, வாடகைக்கு வீடு வாங்கிடுவாங்களாம்மா. இங்கே தங்குறீங்க, சொந்த வீடு. Je ne travaille pas. J'ai la petite boutique dans la maison pour m'aider au moins. ஏன்னா எனக்கு வீட்டு வாடகை கேட்டது, இந்த வீட்டு வாடகை இந்த நில வாடகைலாம் கேட்டு தாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் அங்கே யூரோப்பில் நான் ஒரு ரூம் வாடகை எடுத்ததே வந்து 22,000 26,000 பக்கம் தான் வரும். இங்கே இந்த காலி இடத்துக்கு 18,000 ரூபாங்க. அதுவும் இது ஆஃப்ரிக்கா, மாரிட்டேனியா. அதான் எனக்கு இன்னும் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த இடத்துக்கு 7,000 ஊகியா இதுன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 14,000 ரூபா பக்கம் வருங்க. நம்ம ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சு 14,000 இந்த காலி இடத்துக்கு ஏதோ ஒரு அண்டர் டெவலப்டு இதுக்கு போனோம்னா கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இவர் தான் ஃபார்மை காமிக்கிறேன்னாரு. ஃபார்ம் இவ்வளோ தான் இருக்குது போல். சரி நம்ம அப்படியே சும்மா ஏதோ இந்த வீதியில் அப்படியே நடக்கலாம். சூரியன் செட் ஆக போகுது. அப்படியே நம்ம இன்னும் இந்த சைட்லாம் நம்ம போய் பார்க்கவே இல்லை.
நம்ம அப்படியே அது வரைக்கும் எங்கேயாச்சும் போகலாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சும்மா அப்படியே ஒரு சிட்டி டூர் மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. போன வீடியோ பார்க்குறனா பாருங்கள், அதிலே இந்த அத்தாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ சும்மா எங்கள் வீட்டு பின்னாடியே ஒரு இடம் இருந்தது, அப்படியே நடந்து போகலான்னு போயிட்டுருக்கோங்க. Bonjour. Hello. Good. You say bonsoir at night. Yeah, at evening, like bonsoir. Yeah. அங்கே எங்கேயோ குழந்தைங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க, நம்ம அந்த சைடு எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பேசிக்காக எதுவுமே இருக்காதுங்க, சும்மா ஒரு வாக்கிங் டூர் தான். ஏன்னா அவர் மாஸ்க்கு போகணுன்னு அவர் கிளம்பிட்டார், நாங்கள் சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வீடியோ லென்த் இழுக்க வேண்டியது தான், கண்டென்ட் வேணும்ல. இங்கே தான் குழந்தைங்க ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. அந்த மாஸ்க்கு தான் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒன்றும் இங்கே நிறையா மாஸ்க் இருக்கும். இந்த மாஸ்க்குக்கு போவார், இல்லை நம்ம அந்த காலையில் ஒன்று காமிச்சிருப்பேன், அந்த இந்த ஊர்லேயே ஒரு 1674 ஒரு மாஸ்க் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. மேபி அந்த மாஸ்க்குக்கு ப்ரேயிங்க்கு போகிறாங்களா இல்லை எங்கேன்னு தெரில. ஸோ வாங்க வந்தால் இங்கே இன்னொரு மாஸ்க் இருக்குது, இங்கே எக்கச்சக்கமாக மாஸ்க் இருக்குது. அப்புறம் குழந்தைங்களாம் அந்த மண்ணில் விளையாண்டுருக்காங்க. இங்கே இருக்க அந்த பெரிய பில்டிங்னா நான் அந்த காலையில் காமிச்ச அந்த மாஸ்க்கு தாங்க. அது தவிர வேறு இன்னொரு பெரிய ஒரு வீடு பார்த்தோமே, அந்த போன வீடியோ பார்க்குறனா பார்த்துட்டுவாங்க. அந்த இது தான் பெரிய வீடாக இருந்தது நாங்கள் பார்த்ததுல. மீதி எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன மண் வீடு மாதிரி தாங்க. Bonjour. Bonjour. Comment ça va? C'est bien? சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு காமெடியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க. ஹலோ. So bien. I need a picture. So வாங்க போகலாம். Bien. Show. Ça va bien. சார் இங்கே மட்டும்தாங்க குழந்தைங்களும் நல்லா பேசுகிறாங்க. நாக் ஷாட்லலாம் அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியுமே, கேமராவை பார்த்தாலெல்லாம் கத்துறானுங்க. இங்கே தான் எல்லாமே ஓரளவு கேமரா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. கேபிட்டல் விட்டு வெளில வந்தால் எல்லாமே நல்லா பேசுகிறாங்க. பாய். ஆர்வார்னா இது பாய்னு ஃப்ரான்ஸில் அர்த்தம். ஃப்ரான்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸில். ஹவு டு சே ஆர்வார்? ஆர்வார். It's au revoir, but you just kind of mix it together and you say au revoir. Au revoir. The au revoir na bye. போகலாம். கண்ணாமூச்சி விளையாடுறாங்க போல். ஆமாம் போகலாம். ஏன்னா எல்லாம் இந்த அரப் கண்ட்ரி, அந்த முக்கியவாசி முஸ்லீம் கண்ட்ரீஸில் லேடிஸை ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தாலே போதும், பாதி பிரச்சனை இது பண்ணிடலாம். இந்த பையனும் அதான் சொன்னான். ஸோ இங்கே தாங்க இந்த 2 பாப்பாங்க அதிகமாக நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. பட் அவங்க வீடியோ எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். They're speaking Arabic. Arabic? Yeah. Je ne comprends pas français. Je parle français. Hein? Ça va? Ça va bien. Ça va bien. Et toi? பேர் சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. நேம் சதீஷ். ஓகே. ஸ்பிஹேலு. سهلو. ساتيش. Queen. Yeah. And you? Kalia. You? Mira. Your name is? Mahmoud. Ali Salum? Nice to meet you, bro. Satish. Nice to meet you. How are you? Queen. No. Okay. Chef. Dorswa? Sura. Photo. Okay. Huh? Donusowa.
Très bien. Et vous? Tu vas besoin de... Comment vous dire ça? Votre nom là. Tu vas monter pour le voyage. Voyage. Pour l'instant, mais merci beaucoup. On va habiter ici. On va... Voyage. Tu connais nationalité? Pour moi, je suis américain et... India. Ouais. India. India. Voilà. Tu vas habiter où maintenant? On s'est juste promenade un peu, c'est tout. Juste, யோசிக்கவே தேவையில்லைங்க. அத்தார் இப்போ வரைக்கும் பெஸ்ட்டு சிட்டி மாரிட்டேனியாவில், பெஸ்ட்டு பீப்புள் மாரிட்டேனியாவில். இங்கே 2 நாள் அந்த நாக்ஷாட்டில் இருந்துட்டு இந்த கண்ட்ரியவே வெறுக்க ஆரம்பித்தேன். அந்த 2 நாளில் எல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தானுங்க. இந்த ஊர் வந்தால் குட். இந்த ஊர் வந்தால் எல்லாமே யாருமே ஏமாற்றலை இது வரைக்கும். ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக இது பேசுகிறாங்க. எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பெஸ்ட்டு சிட்டிங்க இங்கே மாரிட்டேனியாவில். எல்லாமே இது வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஒருத்தர் கூட அந்த ஒரு மாதிரி இது பார்க்கல. நாக்ஷாட்லலாம் பார்த்ததில் ஏதோ ஒரு 4-5 பேர் மட்டும்தான் நல்லா பேசினாங்க. இங்கே இன்னும் அந்த மாதிரி ஒருத்தங்களை பார்க்கல. வாங்க அப்படியே எங்கே போகிறேன்னே தெரில. அப்படியே போயிட்டுருக்குறோம். நல்லா தாங்க இருக்குது இந்த ஊர். இப்போ போயிட்டு நம்ம இந்த மூக்கு போன்ஜூர் எல்லாருமே இந்த போன்ஜூர்னு சொல்கிறாங்க. போன்ஜூர்னா ஹெலோன்னு அர்த்தம். பார்க்குற எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க. நாக்ஷாட்லலாம் கண்டு கூட இல்லை. போன்ஜூர். நம்ம திரும்ப எங்கே போகிறது? ஒரு ஃப்ரீ வாக்கிங் டூர் ஆஃப் அத்தாருங்க இந்த வீடியோ. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போய் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்குறோம். வீட்டில் சும்மா உட்கார்றதுக்கு பதில். ஸோ இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வேலை இவனை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. வெள்ளையாக இருக்குனால எல்லாம் பயந்து ஓடுறாங்க இவனை பார்த்து. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவனை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஆள் வெள்ளையாக இருக்கனால எல்லாம் பயப்படுறாங்க போல். எவ்ரி ஒன் இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் யூ. And how do you feel? You know, it's not the first time. I remember I saw a kid in the Central African Republic. He was not more than 2 years old, and he just saw me and he started to cry and run to his mom. It was hilarious. அப்படியே போகலாம். நாங்கள் ஏதோ வீதிக்குள்ளே பூந்துட்ருக்கோம். கொஞ்சம் இருட்டாக போகுது. Now they are waving. No, I just wait. ஓகே பாய். ஓகே என்னை பார்த்து தாட்டா காமிக்கிறாங்க இவனு. ஓகே பாய் பாய். என்னை பார்த்து தாட்டா காமிக்கிறாங்க. இவனை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஒரு செம்ம ஃபன்னு தான். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டுட்டு தாங்க இருக்காங்க. செம்மையாது. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மை பெஸ்ட்டு சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த கண்ட்ரியில். இப்போதைக்கு இதான் 2வது சிட்டி போயிருக்கோம். இன்னும் போக வேண்டியது இன்னொரு நாளைக்கு ஒரு சிங்குவித்தி, அப்புறம் நோவாதீபு, இந்த 2 சிட்டி தான் நம்ம போவோம். இப்போதைக்கு இந்த சிட்டி ஓகே. ஃபஸ்ட் பிளேஸ். உங்களுக்கு அந்த ப்ரேயர் சவுண்டு கேட்குதான்னு பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. ஏன்னா ஒரு காலையில் 5:45 ஒரு டைம் ப்ரே பண்ணாங்க. திரும்ப ஒரு 10 மணிக்காட்ட ஒரு ப்ரேயர் வந்தது. திரும்ப ஒரு 2 மணிக்கு. திரும்ப இப்போ ஒரு ப்ரேயருங்க. திரும்ப நைட்டு ஒரு ப்ரேயரு. இங்கே ஃபுல்லாகவே ரொம்பவே ரிலீஜியஸாக இருக்காங்க இந்த கண்ட்ரியில். நாங்கள் எந்த சைடு வந்தோன்னே தெரில. கரெக்டான வழியில் போகிறோமானோ எங்களுக்கு தெரில. பட் போயிட்டுருக்குறோம். கடைசியில் எப்படியா கண்டுபிடிச்சிக்கலான்னு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் இந்த வழியில் வேணால் வரல. அது வேணால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எந்த வழியில் வந்தோன்னு தான் எங்களுக்கு தெரில.
ஸோ இங்கே தாங்க எல்லாமே ப்ரேயருக்கு போயிட்டுருக்காங்க. இதான் ஒரு லோக்கல் மாஸ்க்கு போல். இங்கே நிறையா மாஸ்க் இருக்குங்க, ஒரு மாஸ்க்கு மட்டும் இல்லை. இங்கே ஒரு மாஸ்க்கு, ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போகலாம். மணி 6:25ங்க. 6:30க்கு ப்ரேயருக்கு எல்லாம் போகிறாங்க போல். எல்லா பசங்களும் இங்கே தான் போகிறாங்க. இதோ இங்கே ஒன்று முடியுது. அடுத்தது அந்த சைடுலேருந்து ஒரு மாஸ்கில் சவுண்டு வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ஊரில் ஒரு மாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நிறையா இருக்குது. நேரம் அந்த பையன் ஸ்டண்ட்டு காமிக்கிறேன்னு கீழே வந்துருப்பான். ஸோ இப்போ அப்படியே எங்கேயோ போயிட்டுருக்கோங்க. இந்த வீதி பேர் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம் எதுவும் தெரியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, வீதிகள், அத்தாரோட வீதிகளை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் எங்களுக்கே போர் அடிக்கிற வரைக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் ஹோஸ்ட்டு வீட்டு எங்கேயும் கண்டுபிடிச்சி போகலான் இருக்கோம். ஏன்னா இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டேஞ்சர் அப்படிங்கிற நாங்கள் இது வரைக்கும் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. பார்த்த எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அதனால் இங்கே எதுவும் ஆபத்து நடக்காதுன்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஃபோட்டோ இது எடுத்தாலுமே யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. ஸோ அவ்வளோதாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு பக்கம் வழியாக இங்கே இந்த பழைய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே தான் அவர் வீடு இருக்குது. அப்படியே இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு அவங்க ஆல்ரெடி சமைச்சிட்டு இருந்தாங்க எங்களோட ஒய்ஃபு. இல்லை இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடுன்னு தெரில. நேற்று வந்து குஸ்குஸ் நோட்டு சாப்பிட்டோம். இன்றைக்கி நைட்டும் அதே சாப்பிட்றோமான்னு தெரிலங்க, பார்க்கலாம். எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான். இன்றைக்கி சாப்பிட்டு நாங்கள் வந்து என்ன ஒரு பிளான்னா, மொட்டை மாடியில் போய் அந்த பெட்டு போட்டு படுத்துவங்களான் இருக்கோம். நேற்று வந்து ஒரு ஷெல்டருக்குள்ளே படுத்துருப்போம். இன்றைக்கி நாங்கள் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கலான் இருக்கோங்க. பார்க்கலாம். அதான் இங்கே வந்து இந்த தெரு லைட்டெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஏதோ 1-2 பக்கம் தான் எரியுது. மற்றபடி ஃபுல்லாகவே இருட்டாக தாங்க இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ மாறிட்டேன். இந்த அத்தாரில் நாங்கள் வெளியில் நடந்து வந்துட்டு பார்த்தீங்களா, நான் நடந்து வந்து பார்த்ததில் அந்த கதை ஓப்பன் ஆகிருந்த வீட்டில் முக்கால்வாசி பக்கம் நான் பார்த்தது வந்து இந்த வீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டென்ட்டு போட்டுறாங்க. சாயந்தரம் வந்து இந்த டென்ட்டில் தான் உட்காந்து டீ போடுறாங்க. இதுதான் அவங்களோட ஒய்ஃபு. ஏன்னா இது நான் பார்த்த எல்லா பக்கமும் வந்தது. நம்ம அந்த போன வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அந்த ஒரு ஷாப்பிங் இதுக்கு ஒன்று போயிருப்போம். அந்த ஒரு பழைய காலத்து அந்த ஜெம்மு விற்கிற கடை, அதில் அவங்க அந்த ஒரு மாடல் காமிச்சிருப்பாங்க, அந்த ட்ரெடிஷ்னல் அந்த மாரிட்டேனியன் டென்ட்டு. அந்த மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. அந்த வீடு கொஞ்சம், மற்றபடி அவங்க முக்கால்வாசி நேரம் இந்த டென்ட்டுக்குள்ளே தாங்க உட்காடுறாங்க. வாங்கலாம். இப்போ எங்களுக்கு என்ன பிளான்னு தெரில. அவர் மாஸ்க்கு போயிட்டார், இவங்க இங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு வெயிட் பண்ணுறோம். அவரும் வந்துட்டார். எஸ், அவருமே மாஸ்க் போயிட்டு வந்துட்டாருங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதே தாங்க, அப்படியே டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காலையிலே 7 டீ குடித்தாச்சு. இப்போ இந்த டைம் எவ்வளோ டீன்னு தெரில. இங்கே டீ தாங்க லைஃபே மாரிட்டேனியாவில். டீ இஸ் கால்ட் அத்தாய், ரைட்? Le mot thé en arabe, il s'appelle comment? Comment on dit thé en arabe? Chai. ஷாய். நோ, அத்தாய் இஸ் இந்த மாதிரி. அத்தாய் Hassaniya. அசானியா. அதாங்க ஹசானியா மொழியில் அத்தாயினா டீன்னு அர்த்தங்க. அசானியா அரபிக் தான் Arabic chai. சாய். அப்போ ஹசானியா இவங்களோட லோக்கல் லாங்குவேஜுங்க, ஹசானியா. அதில் தான் அத்தாய். அத்தை 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 அத்தைனா டீ. அத்தை, ஒரு அத்தை வேணும் அப்படின்னு. ஸோ 8வது டீங்க. Cheers to your health. Salud. Alla sante. Alla sante. Alla sante. Alla santeனா சியர்ஸ் டு ஹெல்த். ஆமாங்க. 8வது டீ இன்றைக்கி. திரும்ப எவ்வளோன்னு சொல்கிறேன். ஸோ 9வது டீங்க. 9 நம்பர். Une place, tu n'as pas des gens pour parler. இப்போ எங்களுக்கு சாப்பிட்ற கொண்டு தந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம ஊர் கச்சாயங்க, நம்ம ஊரில் கச்சாயம்லாம் செய்வோம்ல, அதே தான் இந்த இதுலேயும் செய்கிறாங்க. நல்லாயிருக்கு. எல்லோரும் லூடோ கேம் தாங்க இங்கே. சாயந்தரம் ஆனால் எல்லாமே லூடோ கேம் தான். நேற்று நைட்டும் இவங்க ஃபுல்லாக லூடோ கேம் தான். ஒரு 2 மணி நேரத்துக்கு விளையாண்டுருந்தாங்க. இன்றைக்கும் இவங்க ஃபுல்லாக லூடோ கேம் தாங்க. நம்ம சாப்பிட்லாம். டைம்
7:30 மணி தாங்க ஆகுது, இன்னும் டைம் இருக்குது. 8 இவங்களாம் ஒரு 9:30 10 மணி கிட்ட தாங்க நைட்டு சாப்பிட்றாங்க. நம்ம இந்த கச்சாயம் ஒன்று சாப்பிட்டு அப்படியே உட்காரலாம். ஸோ 10வது டீங்க இன்றைக்கி, 10வது கப்பு. இன்னும் அந்த லூடோ கேம் தாங்க. இன்னொரு 20 நிமிஷம் லூடோ கேம் விளையாண்டு 8 மணிக்காட்ட ஒரு மாஸ்க்கு போயிட்டு வரேன்னாரு. மாஸ்க்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காருங்க. பார்த்திங்கன்னா எல்லோரும் அதே தான், ஃபோனு தான். நானும் இவ்வளோ நேரம் ஃபோன் தான் வச்சுட்ருக்கேன். இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு நானும் ஃபோன் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இந்த பையனும் ஃபோனு, அந்த அக்கா ஃபோனு, அந்த பையன் ஃபோனு, இவங்க 2 பேர் லூடோ. நான் டீ குடிச்சிட்டு நானும் ஃபோனு தான். வாங்க அப்படியே கண்டினியூ. ஸோ இதுதாங்க நம்ம இன்றைக்கி நைட்டு டின்னரு. இவங்களாம் 10 மணிக்கு தாங்க சாப்பிட்றாங்க. மணி இப்போ 9:50 10 ஹவருக்கு 10 நிமிஷம் இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து மேக்ரோனி தாங்க செஞ்சுருக்காங்க, மேக்ரோனி வெஜிடபிள். ஸோ நான் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே இருக்க 1 2 4 பேர்த்துக்குமே இந்த ஒரு பிளேட்டு தாங்க. இவங்க வந்து தனித்தனியாலாம் பிளேட் வச்சு சாப்பிட மாட்டாங்க, எல்லாருமே ஒரே பிளேட்டில் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்றது தாங்க. நம்ம சாப்பிட்லாம், சாப்பிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிக்கலாம். எல்லாம் செம கேமுங்க, லூடோ தான் எல்லாம் விளையாடுறாங்க. எல்லாம் இப்போ தான் லூடோ விளையாண்டு முடிச்சிருக்காங்க. அதனால இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டு அடுத்தது படுத்துங்கிறது தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நம்ம காலையில் அந்த ஃபார்ம் பார்க்க ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இந்த சிட்டி டூர் கொஞ்சம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு இங்கே இவர் வீட்டில் அந்த பாஸ்தா தாங்க ஒன்று சாப்பிட்டோம். ரொம்ப அது சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஓகேவாக இருந்தது. எங்கள் வீட்டிலே சமைச்சா தான், அதனால் டேஸ்ட்டு அது குறைலாம் சொல்ல முடியாது. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. நான் முன்னாடியே சொந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அத்தாரில் தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாளைக்கு நம்ம இங்கேருந்து சிங்வித்தின்னு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அந்த சிங்வித்தின் ஆன்லைனில் படிக்கும்போது ஃபுல்லாக அந்த சைடு போனால் கொஞ்சம் ஸ்கேம்ஸ் அதிகம்ன்ட்ருக்காங்க. நம்ம நாக்ஷாட்டில் பார்த்த மாதிரியே எங்கள் சிங்வித்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். நைட்டு 10:45 ஆகுதுங்க, போய் படுத்தூங்கணும் நாளைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்காக. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கா சீரிஸ் போயிட்டுருக்கு.